வெல்கம் டு டெஸ்டட் கார்ஸ் அண்ட் ஜீப்ஸ். உலகெங்கும் வாழும் ஜீப் பிரியர்களுக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர சப்ஸ்கிரைபர்கள் அண்ட் ஃபாலோவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த தார் சிஆடி தாங்க. இது என்ன மாடல், இதில் வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்றத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரிஜினாலிட்டியை ஸ்பாயில் பண்ணாமல் ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஆஃப் ரோட் பம்பரில் ஆரம்பித்து டிஆர்எல், பின்னாடி ஹார்ட் டாப், இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ட்ரேஷன் காஸ்ட் மட்டுமே நியர்லி 3.5 to 4 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ட்ரேஷனுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இது வழக்கமாக சொல்கிற மாதிரி ஆஃப் ரோட் பம்பர் போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெட்லைட் வந்து டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, டிஆர்எல் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். இது வந்து மோட்டரைஸ்டு விஞ்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதோ ஆஃப் ரோட் ஏதாவது போகிறோம், வண்டி எதாவது லேக் ஆகிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மற்ற வண்டிகள் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க்லரோட சைட் மிரர் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்கறதுக்கு ரொம்ப நமக்கு அகலமாக தெரியும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அலைஸ் கொடுத்துருக்காங்க, நியோ வீல்ஸோட அலைஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். டயர்ஸே ப்ராடாக காமிக்குது. ஃப்ரண்ட்டில் அப்போலோ டயர்ஸ் இருக்குது, 70% கண்டிஷனில் இருக்குது. ஸோ அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லக்ஸூரியான ஃபீல் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இன்னோவாவோட பக்கெட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் சீட்ஸ் வந்துடும். ஸோ அதுவுமே இன்னோவாவோட சீட்ஸ் தான். ஒரு சீட்டை ஃபோல்டு பண்ணி நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தார் சிஆடியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த டேஷ்போர்டு தாங்க. அது இல்லாமல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஜீப் ஓட்டுற ஃபீல் இருக்காது, ரொம்ப லக்ஸூரியாக தெரியும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இருக்குது. அப்படியே வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 பவர் விண்டோ வந்துடுது, டோர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, பவர் விண்டோ வந்துடுது, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது நம்ம ஹாட் டாப் அப்படிங்கிறனால ஏசி கூலிங் வந்து நமக்கு ரொம்பவே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஹாட் டாப்புங்க. ஒரு சிலர் வந்து இதை இட்டாலியன் ஸ்டைல் அப்படின்றாங்க. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குன்னா ஒரு விண்டேஜ் லுக்கு வந்து நமக்கு பின்னாடி கொடுக்குது. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதை நான் சொல்கிற ஆங்கிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த ஆங்கிலேருந்து வண்டியை பார்க்கும்போது என்னமோ ஒரு ஹண்டர் நின்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அட்டகாசமாக இருக்குது. அது எப்படி வர்ணிக்கிறதுனே தெரில. ஒவ்வொரு ஜிப்பையும் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லி வர்ணிக்கிறோம். பட் இதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு ஜீப் எடுத்து இந்த மாதிரி வேலை செய்யணும்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்கள் அதிகமானாலும் பணம் நம்ம செலவு பண்ணாலும் நம்ம நிறைய டைம் அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ரெடி பண்ண வண்டி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னா நம்ம மணி எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாங்க. பட் ஆனால் நம்ம நிறைய டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீப்புக்குனே ஜீப் தான். அப்படியே வாங்க நம்ம வண்டி ட்ரைவ் பண்ணி பார்த்தலாம். அதான் நம்ம டென்ஷனில் இருந்தாலும் அப்படி ஜீப்பில் இப்படி காலை வச்சு ஏறி அப்படி உட்காந்து ரசிக்கிற ஃபீல் இருக்குது. அது ஒரு ராஜரீகமான ஃபீல். அப்படியே வாங்க வண்டி ஓட்டி பார்த்துருவோம். நம்ம என்னதான் விதவிதமாக வண்டி ஓட்டி இருந்தாலும் நம்ம ஜீப் ஓட்டுற ஃபீலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வண்டினாலும் தர முடியாது. பர்சனலாக எனக்கு ஜீப் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜீப் பிடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் ரசிச்சுக்கலாம். ஸோ இந்த வண்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஜீப் வந்து நமக்கு ரெகுடான ஃபீல் இருக்குன்னு. பட் ஆனால் இப்போ நம்ம ஆஃப் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். பட் நமக்கு அந்த ஒரு ஃபீல் இல்லை, சொகுசாக தான் இருக்குது ஜீப். இப்படி பட் இருந்தாலும் ஜீப் இப்படி ஆடி ஆடி போனால் தான் அது ஒரு தனி ஒரு இது.
பாருங்கள், ஹேண்டிலிங் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, கை விளையாடுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜீப் வந்து நம்ம ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு கிராமப்புறமான இடத்துல ட்ரைவ் பண்ணுறது வந்து ஒரு மனசுக்கு ஒரு நல்ல ஃபீலை தருதுங்களா. இன்னொரு விஷயம், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ். நம்ம வண்டி ரிவ்யூ பண்ணிவிட்டு ஆந்தி வேலை உங்களுக்கு அப்படியே பூலாம்பட்டி காமிச்சிடுறேன். பூலாம்பட்டி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் பூலாம்பட்டியிலேருந்து ஒரு வீடியோ போட்டோம். இப்போ நம்ம பூலாம்பட்டி நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே வாங்க பூலாம்பட்டியும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு வீடியோவோட பயணிச்சிருவோம். ஸோ இது என்னென்னா கியர் ஷிஃப்டிங் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் எல்லாமே வந்து ஹேண்டிலிங் ஃப்ரீயாக இருக்குது. கிளச்சுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட்னஸ் இல்லை. இன்னும் ஒரு சாலிடாக ஒரு 15,000 to 20,000 நீங்கள் கிளச் எதுவும் மாற்றுற மாதிரி இருக்காது. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கழுத்தி பார்த்துருவோம். கிராமங்கிறதுனால அழுத்த முடியாது. ஒரு லாரி நிற்குது, ஈச்சர் நிற்குது. ஆனால் பிஸியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாம் கரும்பு அறுவடை முடிச்சு எல்லாம் லஞ்ச் டைமில் இருக்காங்க வயல்லையும். என்னதான் ஆடி BMW எப்பேற்பட்ட விதமான வண்டி வந்தாலும் நம்ம அண்ணன் இவரை விட்டது, இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஸோ இப்போ 2 door 5 door கார் ராக்ஸ் எல்லாமே வருதுங்க. பட் இருந்தாலும் இந்த 540 ஃபேஸில், அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கார் வந்து கண்டிப்பாக எந்த வண்டினாலும் பீட் பண்ண முடியாது. அது மேபி மகேந்திராலே இன்னும் ஒரு ராஜரீகமான வண்டியை விட்டாலும் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா இவங்க அந்த 540யோட ஃபேஸ்லேயே இருக்கனால இது என்றைக்குமே ஸ்டாண்டர்டாக இந்த மாடல் வந்து நிற்குங்க. நம்ம 540 போட்டோம்னா கூட நமக்கு இன்டீரியர் இந்த டேஷ்போர்ட் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கனால ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது வெளியே ஜீப்பாகவும் உள்ளே நமக்கு வந்து காராகவும் ஒரு அன்னியன் மாதிரி ஒரு வெளியே பார்க்க ஜீப், உள்ளே வந்து ஒரு லக்ஸூரியஸான ஒரு கார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்குன்னு சொன்னால் இந்த டேஷ்போர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ 540 ஜீப்பில் ஒன்று எடுத்து இந்த டேஷ்போர்டு ஆல்டர் பண்ணலாம்னு நினச்சி பண்ணது. பட் ஆனால் அது அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷ்டாக இல்லை. பட் இது அதுவும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து சொல்லவே தேவையில்லை. டிரைவிங்கில் இப்படி உட்காந்து போகும்போது நம்ம ஏதோ ஒரு நார்மல் கார் ஓட்டுற ஃபீல் நமக்கு இந்த இடத்துல நம்ம கொடுத்துரும். ஸோ ஏசி கூலிங் நல்லா இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. ஏசி கூலிங் ரொம்ப நல்லா இருக்குது. நேற்றுலாம் எங்கள் ஊரில் மழைங்க. நேற்று பெஞ்ச காற்றுக்கு பெஞ்ச மழை காற்றுக்கு ஒரு மரம் சாஞ்சிக்கிட்டு. சஸ்பென்ஷன் பார்த்துடலாம். சஸ்பென்ஷன் எந்த நாய்ஸும் வரலைங்க. உள்ள ஒரு நாய்ஸ், சீட் பெல்ட் நாய்ஸ் வந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம பூலாம்பட்டி வந்துட்டோம். இது ஒரு பேரேஜுங்க. லெஃப்ட் சைடு தெரியுது பேரேஜ்.
ட்ரையல் எல்லாமே முடிஞ்சுதுங்க. வண்டி டிரைவிங் அட்டகாசமாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2016 மகேந்திரா தார் சிஆர்டி 4 வீல் டிரைவுங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் இருக்குங்க, ஆஃப் ரோட் பம்பரு, ஹாட் டாப் இருக்குது. எல்லாமே வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3rd ஓனரில் இருக்குது. கிலோமீட்டர் 94,000 ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக கேட்குறது வந்து 7,80,000 ஃபைனலாக இந்த வண்டி கொடுத்துடலாம். விருப்பம் இருக்கும். தேங்க்யூ.